Next point regarding SN2 வந்து there is an inversion in the configuration that's called as Walden inversion. இது வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசமில் வரும். அது நான் உங்களுக்கு அப்புறமா அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது ஃபீச்சர் ஆஃப் SN2 ரியாக்ஷன் வந்து it is Walden inversion. So now let me quickly take you through this SN2 reaction. So suppose if you take an alkyl halide like this, methyl chloride. ஓகே, நான் இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இதை அட்டாக் பண்ணும்போது நான் என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், அதோட ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டல் எம்டியாக இருக்கும். அதில் வந்து இது எலக்ட்ரானை போட்ட உடனே OH வந்து இங்கே அட்டாச் ஆகிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் Cl2 வந்து ரிலீஸ் ஆகி போயின்னு இருக்கும். அப்போது வந்து நம்ம இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டில் வந்து 5 பாண்டு இருக்கும் கார்பனில். ஸோ அப்போது ஒரு பாண்ட், இந்த குளோரைட் இஸ் எ வெரி குட் லிவிங் குரூப். ஸோ வெளில வந்துட்டு இந்த பக்கமாக இப்போ பேக் சைடில் இருந்த இந்த 3 ஹைட்ரஜன் வந்து இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு போயிடும். தட்ஸ் கால்ட் அஸ் இன்வர்ஷன் ஆஃப் கன்ஃபிகரேஷன் and you have this process. So this is the overall sequence of the SN2 reaction. இப்போது இதில் வந்து now இதில் ஆர்டர் ஆஃப் இதை என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் என்ன வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் SN2 ரியாக்டிவிட்டியில் வந்து கார்போகேட்டையான் பார்த்தோம். அதில் வந்து மீத்தாயில் கார்போகேட்டையான் வந்து நல்லா ரியாக்ட் ஆகும்னு பார்த்தோம். ஏன்னா அதில் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால, ஹைட்ரஜன் சின்ன ஆட்டமாக இருக்கிறதுனால அதில் ஈஸியாக வந்து நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரானை போட்டுடும். therefore ஃபாஸ்ட்டாக நடக்கும் அந்த ரியாக்ஷன். ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி பார்த்தோன்னா 0 டிகிரி கார்போகேட்டையான் will have the maximum activity 0 டிகிரின்னு சொல்லுவோம் அது. பிகாஸ் you know what is a primary, secondary and tertiary carbocation? 0 டிகிரி கார்போகேட்டையான். ஸோ கார்போகேட்டையானோட ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஃபார் SN2 இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் லீவிங் குரூப் எபிலிட்டினா என்ன? லீவிங் குரூப் இஸ் அ குரூப் விச் இஸ் தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் குரூப் அண்ட் இட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அது வெளில வந்துடும். ஆர்டர் ஆஃப் லீவிங் குரூப் பார்த்தோன்னா அயோடைடு வில் பி அ வெரி பிக் ஆட்டம், வெரி பிக் அயான். ஸோ அது ஈஸியாக வெளியில் வந்துடும் when compared to fluoride. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி வந்து இந்த ஆர்டரில் இருக்கும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் மீத்தாயில் ஃப்ளோரைடு, மீத்தாயில் குளோரைடு, புரோமைடு அண்ட் அயோடைடு எடுத்துட்டோன்னு சொன்னேன்னா இந்த 4 காம்பவுண்டில் இந்த காம்பவுண்டு SN2வை நல்லா ரியாக்ட் பண்ணும். ஏன்னா திஸ் இஸ் அ வெரி குட் லீவிங் குரூப், ஈஸியாக வெளியில் வந்துடும். எதில் லீவிங் குரூப் ஈஸியாக வெளில வருதோ அதில் அந்த ரியாக்ஷன் நல்லா நடக்கும் இல்லையா? ஏன்னா லீவிங் குரூப் வெளில வந்தால் தானே உனக்கு இந்த இடத்துல ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ லீவிங் குரூப் நல்லா வெளில வருதுன்னு சொன்னால் தான் உனக்கு ப்ராடக்ட் நல்லா ஃபார்ம் ஆகும். therefore iodide is a very good leaving group. therefore iodide will undergo SN2 reaction in a much better way. ஸோ எஃபெக்ட் ஆஃப் லீவிங் குரூப் எப்படி வருதுன்னு தெரியறதா? effect of leaving group. So இதில் வந்து you should note down that size of leaving group is proportional to the SN2 reactivity. Bigger the size of the leaving group, greater will be the SN2 reactivity and so on. Okay, so that is the effect of leaving group. Next, strength of nucleophile. Now what is the strength? There are 2 types of nucleophile. That is, you have a strong nucleophile and a weak nucleophile. Strong nucleophile na it will react well, nalla react பண்ணும். weak nucleophile na அந்த அளவுக்கு react பண்ணாதது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் கொஷின் உனக்கு, யூ ஹேவ் நீட் கொஷின்னே கூட வச்சுக்கோங்க. ஸோ மித்தால் குளோரைடில் வந்து மித்தாக்சைடு அயான், குளோரைடு அயான், NH2 அயான், OH மைனஸ் அயான் இதில் போட்டால் அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் SN2 ரியாக்டிவிட்டி அப்படின்னு கேட்பாங்க. ட்ரை பண்ணு, ஐ வில் கிவ் யூ 1 minute டைம். அமோனியா எடுத்துட்டேன்னா NH2 மைனஸ் H+ வருதா? இப்போது இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இது பேக்வர்ட் ரியாக்ஷன். இது ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இது பேக்வர்ட் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வர்ட் ரியாக்ஷன். HCl வந்து ஃபார்வர்டு தான் நல்லா நடக்கும் இல்லையா? ஃபார்வர்ட் இஸ் கிரேட்டர் தேன் பேக்வர்ட். ஃபார்வர்ட் இஸ் பிகாஸ் இட்ஸ் a ஸ்ட்ராங் ஆசிட் இல்லையா? அதனால H+ தான் வெளில வரும். இது 2 கம்பைன் ஆகி திருப்பி இது போகாது. ஏன்னா இது ஸ்ட்ராங் ஆசிட், இது இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ மெத்தனாலில் பார்த்தேன்னா, மெத்தனாலில் நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன் மீத்தாக்சைடு அயான் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள்னு சொன்னேன். டியூ டு அது ஒரு ரீசனிங் இருக்குது பார், போட்டிருக்கேன் பார். அது ஏன் அன்ஸ்டேபிள்ன்றதும் தெரிஞ்சுக்கோ. ஆக்சிஜனில் வந்து ஏற்கனவே 2 லோன் பேர் இருக்குது. அதை தவிர H வெளில போனதுனால ஒரு லோன் பேர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. போதாக்குறைக்கு மீத்தாயில் வேறு இண்டக்டிவ் எஃபெக்ட் கொடுத்து எலக்ட்ரானை புஷ் பண்ணுறது. therefore there is no d orbital in the oxygen, so it cannot hold so much of electrons. therefore it will try to combine with H+ to go back to form methanol. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் நல்லா நடக்கும். அப்படி தான் என்ன அர்த்தம்? திஸ் இஸ் அன்ஸ்டேபிள், திஸ் இஸ் மோர் ரியாக்டிவ், இது மோர் ரியாக்டிவ், இது லெஸ் ரியாக்டிவ், இது மோர் ரியாக்டிவ். அதே இங்கேயும் அதே மாதிரி தான். NH2 மைனஸ் வந்து யூ கேன் see that
Now backward will be, because இது unstable species, இதுதான் stable. Ammonia is a stable compound, whereas H plus is stable, whereas NH2 is not stable. இது ஒரு காம்பவுண்ட் கிடையாது. இது அதனால் என்ன பண்ணும், இது கூட ரியாக்ட் ஆகி இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் உனக்கு க்ளூ. இதை வச்சு தான் நீ கண்டுபிடிக்கணும். குவாலிட்டேட்டிவாக யூ ஹேவ் டு திங்க். ஓகே, நவ் திஸ் த ஆர்டர் பார்த்தோன்னா இந்த ஆர்டரில் உனக்கு வரும் அது. ஸோ இப்படி இது இருக்குது. ஃப்ளோரைட், குளோரைட், புரோமைட், அயோடைடில் பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷனில் நீ எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா ஃப்ளோரைட் இஸ் வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரோ, இது வந்து ஸ்ட்ராங்லி எலக்ட்ரோ நெகட்டிவ். ஆமாம், இது வந்து திஸ் இஸ் பிகாஸ் இது ரொம்ப ஸ்டேபிள், இது மோஸ்ட் ஸ்டேபிள், இது வெளில வந்துடுவது. ஓகே, ஸோ அதே மாதிரி அப்போ பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்தோன்னா உனக்கு மித்தாயில் குரூப், மித்தாக்சைடு வில் பி த carbon negative will be the most reactive இதில் most reactive CH3O minus followed by NH2. again this is unstable, followed by this is which is again unstable, because இந்த H plus இந்த OH minus எப்படி வரும், வாட்டர்லேருந்து வரும் இல்லையா. வாட்டரில் எப்படி இருக்கும், வாட்டரில் வந்து you have H2O will give you H plus and OH minus. வாட்டரில் எப்படி வருமா, வராது. ஸோ backward reaction is greater than forward reaction. Backward reaction is greater than forward reaction. Okay, so அதனால் OH minus will be the next strong nucleophile, followed by fluoride ion. See, fluoride ion வந்து it is a very good strongly electronegative element இல்லையா. therefore it can hold the electron more strongly. It can hold the electron more strongly and it is unstable. அது அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால நல்லா ரியாக்ட் ஆகும் அது. So therefore this is a strong nucleophile, this is a weak nucleophile. ஸோ இது நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா தான் உனக்கு இது ஞாபகத்துக்கு வரும். இல்லைனா அந்த கான்செப்ட் வந்து மறந்து போய் கன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே உல்ட்டாவாக எழுதிடுவே நீ. அதை ஞாபகம் இருக்கும், பட் வேகாக ஞாபகம் இருக்கும், உல்ட்டாவாக நீ எழுதிடுவே அதை. Now solventல you have two types of solvent, polar solvent and non-polar solvent. So what are polar solvents? Polar solventsல வந்து dipole moment will be greater than 0, which means the solvent will have a positive charge and a negative charge. For example, if you take water, வாட்டரில் பார்த்தோன்னா O minus இருக்கும், H plus இருக்கும். ஸோ H plus and OH minus இருக்கும் உனக்கு. அதே மாதிரி இப்போ மீத்தனாலில் பார்த்தோன்னா CH3O minus and H plus இருக்கும். CH3Cl எடுத்துட்டேன்னா C plus and Cl minus இருக்கும். Okay, so now this polar solvent is further classified into two types. That is, they are called as protic solvent and aprotic solvent. Protic solventனா என்ன, சால்வெண்ட்டில் வந்து புரோட்டான் இருக்கும், H plus இருக்கும். If the solvent contains dissociable H plus இருந்ததுன்னா we call that as a protic solvent, that is polar protic solvent, PPS அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் அதில் புரோட்டான் இல்லை அப்படின்னா we call that as polar aprotic solvent ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபார் polar aprotic solvent வந்து dimethyl formamide. அது எப்படி ஃபார்ம் ஆகும் ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக உனக்கு கொடுத்துருக்கேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் ஃபார்மிக் acid, that is methanoic acid எடுத்து அதில் அம்மோனியாவை போட்டேன்னா acid plus base will give you salt plus water இல்லையா. ஸோ இதில் இந்த வாட்டர் மாலிக்யூல் வெளில போயிட்டா மிச்சம் என்ன இருக்கும், HCOO NH2 வரும். இதுக்கு பேர் ஃபார்மமைடு அப்படின்னு பேர். ஃபார்மிக் ஆசிட்னுடைய அமைடு சால்ட்டு ஃபார்மமைடுன்னு பேர். அந்த அமைடில் இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மீத்தாயில் குரூப்பு போட்டேன்னா யூ கெட் டைமீத்தைல் ஃபார்மமைடு அப்படின்னு உனக்கு வரும். ஸோ this is a polar solvent. ஏன் COO minus இருக்கும், N plus இருக்கும். This is polar, but there is no proton here. Therefore, this is an example of a polar aprotic solvent. Similarly, you have another aprotic solvent called as DMSO, dimethyl sulfoxide. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, உனக்கு ரியாக்ஷனில் இந்த ரியேஜெண்ட் கொடுத்தாங்கன்னா இதோட எஃபெக்டை வச்சு தான் நீ அது SN1 SN2ன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக இது எவ்வளோ இதுவாக சொல்கிறேன் உனக்கு, சரியா. So dimethyl sulfoxide is another reagent where it is polar aprotic solvent. Non-polar solvent na enna, the dipole moment will be equal to 0. There won't be any dipole moment. Charge irukadhu adula. Compound வந்து நியூட்ரலாக இருக்கும், போலாராகவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீன், பிரிடீன், பெட்ரோல், டீசல், கெரோசின், கார்பன் டெட்ராக்ளோரைட், குளோரோஃபார்ம், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நான் போலார் காம்பவுண்ட்ஸாக இருக்கும் உனக்கு அது. ஸோ now what is the effect of solvent on SN2 reactivity? NPS na enna, non polar solvent. PAPS na enna, polar aprotic solvent. PPS na enna, polar protic solvent. Suppose if you take a protic solvent ni எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோ, ஒரு polar protic solvent ni எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா, polar protic solvent ni இப்படி எடுத்துட்டேன்னா
யூ ஹேவ் த நியூக்ளியோஃபைல் NU மைனஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இப்போ நீ வாட்டரை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இப்போ NU மைனஸில் என்ன ஆகும், வாட்டரில் இருக்கிற H ப்ளஸ் வந்து அது கூட இன்ட்ராக்ட் ஆகும். அது பிகாஸ் அது போலார் இல்லையா, therefore it will interact with the nucleophile. அப்போ அது என்ன பண்ணிவிடும், நியூக்ளியோஃபைலை வந்து இந்த மாதிரி ஹைட்ரேட் பண்ணிவிடும். யூனோ வாட் இஸ் ஹைட்ரேஷன், வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன். அந்த மாதிரி இப்போ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், ப்ளூ விட்ரியால்லாம் படிச்சிருக்கேன் இல்லையா, ஃபெரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட், ப்ளூ விட்ரியால், க்ரீன் விட்ரியால் இதெல்லாம் படிச்சிருக்கு இல்லையா. ஸோ ஹைட்ரேஷன்ன்றது அந்த மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகிடுது உனக்கு, இஃப் யூ டேக் அ போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் தென் வாட் வில் ஹேப்பன், நியூக்ளியோஃபைல் வில் பி மாஸ்க்டு. அது அப்படியே வந்து வாட்டர் அந்த சால்வெண்ட் வந்து அதை மாஸ்க் பண்ணிடும். அப்போ என்ன பண்ண முடியும், அப்போ நியூக்ளியோஃபைலால் எலக்ட்ரானை கொண்டு போய் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலில் போட முடியாது. கரெக்டாக? அப்போது என்ன ஆகும், SN2 ரியாக்டிவிட்டி குறைஞ்சி போயிடும். எதில் குறையும், போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் போட்டேன்னா அதில் பொலாரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். நியூக்ளியோஃபைலை நல்லா சால்வேட் பண்ணிவிடும், ஹைட்ரேட் பண்ணிவிடும். அதனால் நியூக்ளியோஃபைலால் எலக்ட்ரானை போட முடியாது. அதனால் SN2 ரியாக்டிவிட்டி குறைஞ்சி போயிடும். லீஸ்ட் ரியாக்டிவிட்டி வரும். ஸோ நான் போலார் சால்வெண்ட் போட்டேன்னா நியூக்ளியோஃபைல் வந்து மாஸ்க் ஆகாது, அதாவது ஹைட்ரேட் ஆகாது, நியூக்ளியோஃபைல் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் எலக்ட்ரானை கொண்டு போய் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டலில் போட முடியும். அதனால் SN2 ரியாக்டிவிட்டியை நல்லா பண்ணும் அது. ஓகே, therefore ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் சால்வெண்ட் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், நான் போலார் சால்வெண்ட்டில் நல்லா இருக்கும். எது, SN2 ரியாக்டிவிட்டி வந்து நான் போலார் சால்வெண்ட்டில் நல்லா நடக்கும். போலார் ஏப்ரோட்டிக்கில் அதை விட சுமாராக நல்லா நடக்கும். போலார் ப்ரோட்டிக்கில் வந்து உனக்கு அது வரவே வராது. ஸோ நான் போலார் சால்வெண்ட்டில் உனக்கு நல்லா நடக்கும் அது. இந்த 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 இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோ. இது வந்து பொலாரிட்டிக்கு இந்த மாதிரி போட்டிருக்கிறது. ஸோ நான் போலார் சால்வெண்ட்டில் தான் வந்து உனக்கு யூ வில் ஹேவ் வெரி குட் ரியாக்டிவிட்டி. ஏன்னா அதில் வந்து சால்வேட் ஆகாது. இது நீ இப்படி புரிஞ்சிக்காதது, இதை மாற்றி புரிஞ்சுக்கோ. இது இட் வில் பி லைக் திஸ். புரியுறதா அது? ஸோ எஸ், now we will see the some இப்போ சில நியூக்ளியோஃபைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். you will see some of the nucleophiles. உனக்கு அது ஈஸியாக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் you can see that here. தெரியறதா இல்லை பெருசு பண்ணிட்டோமா? are you able to see? ஓகே, சப்போஸ் இப்போ நான் அந்த ஆர்கானிக் ஸ்கீமா ரியாக்ஷனை நீ ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ் போட்டு பண்ணணும் அதில். ஸோ நவ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேக் மீத்தாயில் புரோமைட், அக்வஸ் OH போட்டிருக்கோம். சரியா? அக்வஸ் நல்லா பார்த்துக்கோ. அக்வஸ் OH போட்டால் என்ன வரும்னு சொன்னேன் நான், நியூக்ளியோஃபைல்னு சொன்னேன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ SN2 ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், BR வெளில வந்துடும், OH போய் அதில் அட்டாச் ஆகிடும். சோடியம் மீத்தனால் உனக்கு ஃபார்ம் ஆகும். புரியுறதா இந்த ரியாக்ஷன் SN2? ஓகே. அடுத்தது சப்போஸ் இப்போது இதுக்கு பதிலாக வாட்டர் போடுறோன்னு வச்சுக்கோ. இஃப் யூ ஆட் வாட்டர் டு தி மீத்தாயில் புரோமைடு, ப்ரோட்டிக் சால்வெண்ட் இது. பட் நியூக்ளியோஃபைலும் அதான், இப்போ OH மைனஸ், நியூக்ளியோஃபைலும் அதுதான், சால்வெண்ட்டும் அதுதான். HBr வந்துடும் இந்த இடத்துல அவனுக்கு. புரியுறதா? நான் இது ரெண்டாவது நியூக்ளியோஃபைல். ஃபஸ்ட்டு நியூக்ளியோஃபைல் அக்வஸ் NaOH, ரெண்டாவது நியூக்ளியோஃபைல் வாட்டர், மூணாவது நியூக்ளியோஃபைல் பாரு. ஸோ இது என்னது, இது CH3. எம்இனா என்ன, CH3, CONA CH3. ஸோ இதோட பேர் என்ன, ஐசோப்ரோபாக்சைடு. புரியுறதா? ஆர் ஏபிள் டு see this? சோடியம் ஐசோப்ரோபாக்சைடு. ஸோ சோடியம் ஐசோப்ரோபாக்சைடு போடும்போது திஸ் இஸ் அனதர் நியூக்ளியோஃபைல் இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். இதுதான் உன்னுடைய தாரக மந்திரம். இந்த மந்திரமை நீ சொல்லிகிட்டே இருக்கணும். பார்ட் 2 கெமிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்கில் வரக்கூடிய எல்லா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்லேயும் நீ என்ன சொல்லணும், ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். நியூக்ளியோஃபைலாக சப்ஸ்டிடியூஷன் ஆகும், பேஸாக எலிமினேஷன் ஆகும், அந்த மாதிரி சொல்லணும். நீ அதை சொல்லிட்டு நீ எழுதுனா தான் உனக்கு அது கரெக்டாக வரும். நவ் இட்ஸ் நியூக்ளியோஃபைல். அப்போது என்ன, சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன, BR வெளில போயிடும், இது உள்ளே வந்துடும். ஆர் ஏபிள் டு ஃபாலோ தட்? ஸோ அப்போ NaBr வெளில வந்துடும். இந்த 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 குரூப் அப்படியே போய் இங்கே அட்டாச் ஆகிடும், CH3யில் அட்டாச் ஆகிடும். ஸோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட்டு ஈத்தர் கிடைக்கும் உனக்கு. ஓகே. அடுத்தது சப்போஸ் இப்போ KI ஆட் பண்ணால் என்ன வரும் உனக்கு, ஆர்கானிக் ஸ்கீமாக ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளஸ் மைனஸ்.
இல்லை இது ரியேஜென்ட்டுமா, இது சால்வெண்ட்டே கொடுக்கல உனக்கு இந்த இடத்துல. யூஸ்வலாக கொடுக்க மாட்டாங்க சால்வெண்ட்டு. ஒன்று டெஸ்ட் பண்ணணுன்னா தான் சால்வெண்ட் கொடுப்பாங்க. ஜென்ரலாக கொடுக்குற ஸ்கூல் டெஸ்ட்டில் வராது. மோஸ்ட்லி என்ட்ரன்ஸில் தான் அந்த கொஷின் கேட்பாங்க உனக்கு. ஸ்கூல் டெஸ்ட்டில் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஸ்கூல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ், நியூக்ளியோஃபைல்னு பார்த்த உடனே சப்ஸ்டிடியூட் பண்ணிடணும், அவ்வளோதான். I மைனஸ் இஸ் அ வெரி குட் லிவிங் குரூப் இல்லையா? ஸோ அது வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். Br மைனஸ் வெளில வந்துடும். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் நியூக்ளியோஃபைல். அஞ்சாவது நியூக்ளியோஃபைல் என்ன? அமோனியா. சி ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். அமோனியா போட்டால் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்? அமோனியா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் அமோனியா எப்படி டிசோசியேட் ஆகும். இந்த மாதிரி டிசோசியேட் ஆகும் ஆச்சுன்னா. ஸோ இங்கே NH2 மைனஸ் இது வரும். திஸ் இஸ் வெரி அன்ஸ்டேபிள், தேர்ஃபோர் திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். புரியுறதா? அதே மாதிரி NH2 மைனஸும் திருப்பி டிசோசியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, NH மைனஸ் வந்துடும் உனக்கு. இன்னும் இதோட இது ரொம்ப ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் இது. புரியுறதா? ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும் அது, ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும் அது. ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட், பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அமோனியா போட்டோன்னே நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதில் ப்ளஸ் மைனஸ் எப்படி பிரிக்கிறதுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ அமோனியாவை ப்ளஸ் மைனஸாக எப்படி பிரிப்பேன்? இந்த மாதிரி பிரிப்பேன். பிரிச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே அட்டாச் பண்ணணும், அவ்வளோதான். மைனஸை கொண்டு போய் ப்ளஸில் போடணும், ப்ளஸை கொண்டு போய் மைனஸில் போடணும், அவ்வளோதான். அட்டாச் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் ப்ராடக்ட்டு? மீத்தாயில் அமீன் ஆர் அமினோ மீத்தேன். பார் எப்படி வருது பாரு உனக்கு. இப்போ SN2 நீ படித்தது ஒரே ஒரு ரியாக்ஷன் தான், பட் டிபெண்டிங் அப்போ அந்த ரியேஜென்ட் ப்ராடக்ட் எப்படி மாறுறது பார். ஓகே, அடுத்தது சப்போஸ் இப்போ நீ இப்போ வந்து அடுத்தது வந்து அடுத்த ரியாக்ஷன். அமோனியாவுக்கு பதிலாக ஒரு அமீன் போடுறோம், மித்தாயில் அமீன், இல்லை ஒரு RNH2 போடுறோம். அப்போ என்ன பண்ணணும்? ஏற்கனவே இந்த NH2 தான் நம்மளுக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். இங்கே NH2 எப்படி டிசோசியேட் ஆகும்? NH மைனஸ் அண்ட் H ப்ளஸ்ஸாக டிசோசியேட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்? CH3NH2 போட்டோன்னா எப்படி டிசோசியேட் ஆகும்? CH3NH மைனஸ் அண்ட் H ப்ளஸ்ஸாக டிசோசியேட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ இது என்ன ஆகும்? இதுதான் வந்து இங்கே அட்டாச் பண்ணணும் அந்த இடத்துல. இந்த CH3N மைனஸை கொண்டு வந்து இந்த ப்ளஸில் சேர்க்கணும், இந்த Br மைனஸ் வந்து இந்த ஹெச்சில் சேர்க்கணும். HBr வெளில வந்துடும், HBr வெளில வந்துடும். அப்போ என்ன வந்திருக்கும் உனக்கு? CH3NH CH3, CH3NH CH3. ஸோ இதோட பேர் நம்ம அமீன்ஸ் சாப்டரில் அப்புறமா நம்ம தனியாக படிப்போம். நம்ம மீத்தாயில் அமீன் வரும். மீத்தாயில் அமீன் அப்படி வந்துடும் பேர் இது. ஓகே, ஸோ அதை பற்றி நீ இப்போ கவலைப்பட வேண்டாம். ப்ராடக்ட் மட்டும் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டேன்னா போகிறோம். ஓகே, நவ் இந்த அமீனை திருப்பி நீ ரியாக்ட் பண்ண வச்சேன்னு வச்சுக்கோ, மீத்தாயில் புரோமைடு கூட. மறுபடியும் NH டிசோசியேட் ஆகும்போது எப்படி வரும்? இந்த மாதிரி டிசோசியேட் ஆகும். NH டிசோசியேட் ஆச்சுன்னா H ப்ளஸ் வெளில வந்துடும். N மைனஸ் நான் வீடியோ அனுப்புகிறேன். ஐ வில் சென்ட் யூ த வீடியோ. ஓகே, ஸோ நவ் யூ கேன் சி திஸ். நான் இப்போ இந்த இதே நான் உனக்கு அப்படியே சம்மரைஸ் பண்ணுறேன் பாரு. ஃபஸ்ட்டு நியூக்ளியோஃபைல் வந்து அக்வஸ் OH போட்டால் ஆல்கஹால் வருது. ரெண்டாவது நியூக்ளியோஃபைல் வாட்டர், அதுலேயும் உனக்கு ஆல்கஹால் வருது. மூணாவதில் ஆல்காக்சைடு போடுறோம், அதில் ஈத்தர் வருது. ஓகே, நவ் நாலாவது வந்து அயோடைடு போடுறோம், அப்போ அயோடைடு கிடைக்கிறது, ஆல்கைல் அயோடைடு கிடைக்கிறது. ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இந்த இடத்துல. ஓகே, ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆஹால வந்து ஒரு மெத்தடு பார்த்தோம், ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் ஃபிங்கர்ஸ்டீன் ரியாக்ஷன் அப்படின்னு. ஒன்று வந்து ஃப்ளோரைடு ப்ரிப்பரேஷன், இன்னொன்று வந்து அயோடைடு ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடுன்னு பேர் இருக்குது. ஸோ அதுதான் இந்த மெத்தட். அது அடுத்தது அமினோ. ஃபிஃப்த்து நியூக்ளியோஃபைல் வந்து அமோனியா போட்டோன்னா இங்கே நான் காமிச்ச மாதிரி NH2 நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாச் ஆகும், அமீன் கிடைக்கும், ப்ரைமரி அமீன் கிடைக்கும். மறுபடியும் ப்ரைமரி அமீனை போட்டால் செகண்டரி அமீன் கிடைக்கும். If you add primary amine to an alkyl halide, you get a secondary amine. Okay, if you add a secondary amine to the alkyl halide, you get a tertiary amine. And so on like that. அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த ரியாக்ஷன். அதாவது if you take alkyl halide in excess, இது நிறைய எடுத்துட்டேன்னா இது நிறைய ஃபார்ம் ஆகும். இது நிறைய ஃபார்ம் ஆன உடனே மறுபடியும் அது ரியாக்ட் ஆகும். ரியாக்டாக இது மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அது. சரியா? இதை எக்ஸஸாக எடுத்தோம்னா ரியாக்ஷன் வேறு மாதிரி வரும். அதை நம்ம அமீன்ஸ் சாப்டரில் செப்பரேட்டாக பார்க்கலாம். அடுத்தது எட்டாவது நியூக்ளியோஃபைல் வந்து என்னது? சைனைடு. பொட்டாசியம் போட்டேன்னா அயனிக் போட்டேன்னா சைனைடு வரும், சில்வர் போட்டேன்னா கோவலண்ட் வரும், ஐசோசைனைடு வந்துடும். அடுத்தது நைட்ரோ குரூப்பு, அதுவும் ஆம்ஃபிடென்ட் நியூக்ளியோஃபைல். பொட்டாசியம் சோடியம் போட்டேன்னா 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஸோ சோடியம் பொட்டாசியம் போட்டேன்னா NO2 வரும், சில்வர் போட்டேன்னா ONO வரும். ஓகே, பட் நான் இப்படி தான் எழுதுவோம். ஆமாம், நம்ம இப்படி தான் எழுதுவோம் அதை. பட் நீ தனியாக அதை கேட்டாங்கன்னா நீ அதை சொல்லணும். அதை
ஓ ஓ நைட்ரோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அல்ல ஓ நைட்ரோன்றது அது ஆர்த்தோ நைட்ரோ, அது வேற. ஆர்த்தோ நைட்ரோஃபினால்ன்றது வேற. அந்த ஓ வேற, இந்த ஓ வேற. இது ஆக்சிஜன். இது திஸ் ஓ ரெப்ரசன்ஸ் ஆக்சிஜன். பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இஸ் த்ரூ ஆக்சிஜன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து 12th நியூக்ளியோஃபைல் வந்து சில்வர் அசிட்டேட் போட்டேன்னா யூ கெட் அ எஸ்டர் கிடைக்கும் ப்ராடக்டாக உனக்கு. 13th நியூக்ளியோஃபைல் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு போட்டேன்னா ஹைட்ரைடு வில் பி த நியூக்ளியோஃபைல். திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஹைலி அன்ஸ்டேபிள். இது H- இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். தேர்ஃபோர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் ஆகும். அது பண்ணி ஆல்கேன்னு உனக்கு ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் உனக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ